இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ணுற டாபிக் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா டயபெட்டிக் பேஷண்ட்கான டாபிக். பிஃபோர் வீடியோஸில் நம்ம சொல்லியிருப்போம் டயபெட்டிக் டெஸ்ட் என்னென்ன எடுப்போம். ஃபாஸ்டிங் குளுக்கோஸ் லெவல், போஸ்ட் பிராண்டியல் அதாவது சாப்பிட்டதுக்கப்புறம் குளுக்கோஸ் லெவல், ஹோமோஐஆர் அதாவது ஃபியூச்சரில் நமக்கு டயபெட்டிக் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னு சொன்னால் கூட டெஸ்ட் பார்த்துருந்தோம். இன்னும் பார்த்தீங்கன்னா 3 months HbA1c இந்த மாதிரி எல்லா டெஸ்ட் பற்றி நம்ம டீட்டெயில்டாக பார்த்துருப்போம். ஏன் ஃபாஸ்டிங், ஏன் போஸ்ட் பிராண்டியல் எடுக்கணும், சரிங்களா? ஒரு சிலருக்கான டவுட் என்ன அப்படின்னா, அதாவது ஃபாஸ்டிங்கிறது என்ன அப்படின்னா ஓவர் நைட்டிங் ஃபாஸ்டிங் 8 to 12 hours தான் நம்ம ஃபாஸ்டிங்னு சொல்லுவோம். இன்னொன்று சாப்பிட்டு ஒரு 1.5 மணி நேரம் கழிச்சு ஒரு சாம்பிள் எடுப்போம், அது போஸ்ட் பிராண்டியல்னு சொல்லுவோம், சரிங்களா? இந்த ஃபாஸ்டிங் சுகர் லெவல் எப்பயுமே ஒரு 70 to 100 அந்த ரேஞ்ச் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ரேஞ்சில் ஒரு சிலருக்கு காமனாக அதே ரேஞ்சில் இருக்கும். நான் சொல்கிறது டயபெட்டிக் பேஷண்ட். இதே பார்த்தீங்க அப்படின்னா அதே டயபெட்டிக் பேஷண்ட் ஆஃப்டர் போஸ்ட் பிராண்டியல் அதாவது சாப்பிட்டதுக்கப்புறம் ஒரு 1.5 மணி நேரம் கழிச்சு அவங்களுக்கே நம்ம சாம்பிள் எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 300 கூட இருக்கலாம். ஏன் அப்படின்னா அவங்களுக்கு இன்சுலின் செக்ரீஷன், அதாவது ஃபுட் இன்டேக் பண்ணப்ப நார்மல் மெட்டபாலிசம் ஆகிறப்ப இன்சுலின் செக்ரீஷன் ஒழுங்காக இருக்கா, குளுக்கோஸ் எனர்ஜியாக மாறுதா அப்படின்ற காரணத்துக்காக தான் நம்ம பார்த்தீங்க அப்படின்னா போஸ்ட் பிராண்டியலும் பார்க்குறோம். அப்போது ஒரு சிலருக்கு ஏன் அது மாறல அப்படின்னா இன்சுலின் செக்ரீஷன் ஆல்மோஸ்ட் ரொம்ப கம்மியாக இருக்குது, இல்லை செக்ரீஷன்ஸே ஒழுங்காக இல்லை அப்படின்ற போதுமான அளவுக்கு இல்லை அப்படின்றப்ப தான் நம்ம மெடிக்கேஷன்ஸோ இல்லை பார்த்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி அவங்களுக்கு போஸ்ட் பிராண்டியலில் மட்டும் சுகர் லெவல் ஜாஸ்தி ஆகுது. இதுதான் மெயினான காரணம், சரிங்களா? என்ன காரணம்னே தெரியாமல் இல்லைங்க டாக்டர் சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒன்று எடுக்க சொல்கிறாரு, சாப்பிட்றதுக்கு அப்புறம் ஒன்று எடுக்க சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரேண்டமாக போயிட்டு என்ன காரணம்னு தெரிஞ்சுக்காமல் பண்ணிகிட்டு இருக்கோம். இது ஆல்மோஸ்ட் ஒரு லைஃப் ஸ்டைல் டிஸார்டர்னா வாழ்க்கை ஃபுல்லாக திறந்துட்டு இருக்க ஒரு பிரச்சனை. இந்த பிரச்சனை என்னத்துக்காக ஃபாஸ்டிங் அண்ட் போஸ்ட் பண்ணி நம்ம எடுக்கணும் HbA1c ஏன் எடுக்கிறோம் அப்படின்னா நாம் அந்த 3 மாதத்துக்கான ரேண்டமான ஒரு சாம்பிள் டெஸ்ட் தான் HbA1c. 3 மாதத்தில் நீங்கள் என்னென்ன சாப்பிட்டீங்களோ அதுக்கான ஒரு ரேண்டம் சுகர் லெவல் தான் HbA1c, சரிங்களா? இதுக்கான டவுட்டோ இல்லை இதுக்கான மெடிக்கேஷன்ஸ் என்ன மாதிரியோ இல்லை இதுக்கான ஃபுட்டு நம்ம என்ன மாதிரி கண்ட்ரோல் இல்லை வேறு எதனா ஒரு மெடிக்கேஷன் பற்றி டவுட் இருந்தாவோ கமெண்ட்டில் சொல்லுங்கள்.